தொடர்ந்து பேசிய இபிஎஸ், மு.க. ஸ்டாலின் அன்றைக்கு சட்டையை கிழித்துக் கொண்டு தான் வெளியே சென்றதாகவும், ஆனால் 2026 தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் போது அவர் எந்த நிலையில் இருப்பார் என்றே தெரியாது என்றும் விமர்சித்தார். திமுக ஆட்சியில் கூட்டணி முறைகேட்டிலும் கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர்கள் என்றும், அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய எடப்பாடி, திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்திலே உடல் உறுப்பை விற்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையிலே இந்த வறுமையில் வாடுகின்ற தொழிலாளிகளுடைய உடல் உறுப்பு கிட்னியை முறைகேடாக பெற்று அந்த முறைகேடு விசாரித்தது இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவள் மீது இது எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும்.